நமது நாடு சமுதாயம் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய பட்டிமன்றம் மிக மிக முக்கியமாக உதவி புரியும். இந்த பட்டிமன்றத்தில் இலவசம் நன்மையை தருமா என்ற தலைப்பில், நன்மை என்ற தலைப்பில் திரு சுரேஷ் அவர்களும் திரு மூர்த்தி அவர்களும் பேசுகிறார்கள். தீமை என்ற தலைப்பில் திரு வைஜெயந்த் அவர்களும் திரு சேகர் அவர்களும் பேசுகிறார்கள். அவருடைய உரையை கேட்டு இறுதியாக நான் எனக்கு தெரிந்த முடிவை கூறுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். உலகத்தில் அவரவர் பேசும் மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கு எல்லாம் தாயாக தகுதி படைத்த நம் தமிழ் மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழின் பெருமையை முதலில் சில கருத்துக்களை கூற விரும்பப்படுகிறேன். எழுத்தின் அழகு. பறக்கும் ஓர் எழுத்து இ, ருசிக்கும் ஓர் எழுத்து நா, சுடும் ஓர் எழுத்து தீ, வாங்கும் ஓர் எழுத்து கை, மணக்கும் ஓர் எழுத்து பூ, ஆச்சரியம் ஓர் எழுத்து ஐ. இதுபோல் வேறு எந்த மொழிகளிலும் இல்லாத சிறப்பு நம் தமிழுக்கு உண்டு. அந்த தமிழை உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர்மெய் எழுத்துக்கள், கூடுதலாக ஆயுத எழுத்து என்று வகைப்படுத்தி உள்ளனர் நமது மூதாதைய தமிழர்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் பல பல அர்த்தங்கள் உண்டு. அதுக்கு உதாரணமாக உயிர் எழுத்துக்கள். ஆவுக்கு பிறகு வருவது, ஆவுக்கு பிறகு ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்தினர். ஆவுக்கு பிறகு ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்தினர். ஈக்கு பிறகு ஈ வருவது ஏன்? இருப்பவன் ஈய வேண்டும் என்பதை இயம்பிட. இருப்பவன் ஈய வேண்டும் என்பதை இயம்பிட. ஊக்கு பிறகு ஊ வருவது ஏன்? உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட. உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட. ஏ பிறகு ஏ வருவது ஏன்? எதையும் ஏன் என்று வினவிட. எதையும் ஏன் என்று வினவிட. ஐ என்பது தனியாக வருவது ஏன்? அதற்கு நான் ஐ என்ற அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்துவாய் என்பதை உணர்த்திட. ஓ பிறகு ஓ வருவது ஏன்? ஒற்றுமையே ஊக்கம் என்று உரைத்திட. இதுபோல் ஒவ்வொரு தமிழகத்திற்கும் உதாரணங்கள் பல பல. எழுத்துக்களின் எண்ணிக்கையில் பார்த்தால் தமிழை அனைவரும் வியப்பர். உதாரணமாக 56 எழுத்துக்களை கொண்ட மலையாள மொழியை விட 52 எழுத்துக்களை கொண்ட தெலுங்கு மொழியை விட 50 எழுத்துக்களை கொண்ட கன்னட மொழியை விட 48 எழுத்துக்களை கொண்ட இந்தி மொழியை விட 26 எழுத்துக்களை கொண்ட ஆங்கில மொழியை விட 3 இலக்க எண்களான 247 எழுத்துக்களை கொண்ட நம் தமிழ் மொழியை நாம் உயிரினும் மேலாக என்றென்றும் வணங்குவோம். அடுத்தது தமிழ் சங்கத்திற்காக. தொன்மையும் தூய்மையும் இனிமையும் வளமையும் ஆகிய களங்களால் தன்னல்லாது விளங்கும் தமிழை. தொன்மையும் தூய்மையும் இனிமையும் வளமையும் ஆகிய களங்களால் தன்னறிலாது விளங்கும் தமிழை நம் தமிழகத்தை ஆண்ட முடிவேந்தர்கள் மூவரும் தமிழையும் தமிழ் புலவர்களையும் பேணி காக்க அமைத்திட்ட சங்கம்தான் தமிழ் வளர்த்த சங்கம். நம் தமிழையும் தமிழ் புலவர்களையும் பேணி காக்க அமைத்திட்ட சங்கம்தான் தமிழ் சங்கம். அப்படி தமிழ் சங்கம் வளர்த்த பெருமையில் அதிகம் உள்ள மன்னர் பாண்டியர் அவர்களே. தமிழ் சங்கம் வளர்த்த பெருமையில் அதிகம் கொண்டவர் பாண்டியர் அவர்கள். பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையை தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் தமிழ் மொழி ஆய்வுக்கும் தமிழ்நாடு அரசால்
மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு அரசு நிறுவனம்தான் உலக தமிழ் சங்கம் ஆகும். அதுபோல் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையின் நுழைவாயில் என அழைக்கப்படும் தாம்பரத்தில் தமிழ் பெருமையை பேசவும் மற்றும் தமிழை போற்றி வளர்த்திடவும் ஆரம்பிக்கப்பட்ட நமது தாம்பரம் தமிழ் சங்கத்திற்கும் எங்கள் தமிழ் சங்கத்திற்கும் மற்றும் அதன் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்துடன் இன்றைய பட்டிமன்ற பேச்சை தொடங்குகிறேன். முதலில் நடுவருக்கு மரியாதை. உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது வெறும் மொழி. உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது வெறும் மொழி. ஆனால் தமிழ்தான் உயிர் என்று வாழும் நமது தமிழ்நாட்டின் கலைவாணர் நடுவர் நீதிபதி புகழேந்தி ஐயா. தமிழ்தான் உயிரென்று வாழும் நமது தமிழ்நாட்டின் கலைவாணர் நடுவர் நீதிபதி புகழேந்தி ஐயா. அடிச்சு பெய்தால் மழை, அசையாமல் நின்றால் சிலை. அடித்து பெய்தால் மழை, அசையாமல் நின்றால் சிலை. மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம் என்றால் நீங்கள் தான் தலை. ஐயா நீதிபதி அவர்களே. அணியினருக்கு இன்று போய் நாளையாவது வெற்றியடைய வா என வெற்றி முரசுடன் வாதாட உள்ள என் அணி நண்பருக்கும், இன்று போய் நாளையாவது வெற்றி அடைய வா என வெற்றி முரசுடன் வாதாட உள்ள என் அணி நண்பருக்கும், கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கி நிற்கும் எதிர் அணியினருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் என் வணக்கம். பார்வையாளர்கள் ஆகிய உங்களுக்கும் வணக்கம் கூறி எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். முன்னுரையாக, தகுதியான இலவசங்களை அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டால் நன்மையே. தகுதியான இலவசங்களை அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டால் நன்மையே. மாறாக தகுதி இல்லாத அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டால் அந்த இலவசம் தீமையே என வாதாட வந்துள்ளேன். மாறாக தகுதி இல்லாத அனைத்து மக்களுக்கும் இலவசம் வழங்கப்பட்டால் அது தீமையே என வாதாட வந்துள்ளேன். பொருளுரையாக, இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டிய இலவசங்கள் அது இலவசமாக என்று கூறுவதை விட அடிப்படை உரிமை என்று சிலவற்றை கூறலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலவசங்களை இலவசம் என்று கூறுவதை விட அடிப்படை உரிமை என்று சிலவற்றை கூறலாம். அவைகள் கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், மிகவும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட பருக்கள். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், மிகவும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள். அத்தோடு அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கிட உறுதி செய்திட வேண்டும். இதை மட்டும் செய்தாலே போதும். டிவி, மிக்சி போன்ற இலவசங்கள் எதுவும் தேவையில்லை நமக்கு. இதை மட்டும் செய்தாலே போதும். டிவி, மிக்சி போன்ற இலவசங்கள் எதுவும் தேவையில்லை நமக்கு. இதைத்தான் நாங்கள் கவிதையாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மாறாக இலவசமாக மீனை கொடுக்காதீர்கள் என்கிறோம். மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மாறாக இலவசமாக மீனை கொடுக்காதீர்கள் என்கிறோம். அன்றாட வாழ்வில் எதன் பெயரின் ஏனும் நம் செவிகளில் வந்து விடும் சொற்களில் ஒன்று இலவசம். அன்றாட வாழ்வில் எதன் பெயரிலும் நம் செவிகளில் வந்து விடும் சொற்களில் ஒன்று இலவசம். அவை அன்பளிப்பு, தானம், விலையில்லாதது, சும்மா கொடுப்பது என்று எல்லாம் பொருள் தரும். இச்சொல்லுக்கு பின்னால் எதுவும் சும்மா கிடைப்பதில்லை என்பதே நிதர்சன உண்மை. அன்பளிப்பு, தானம், விலையில்லாதது, சும்மா கொடுப்பது என்று சொல்லும் பொருள் தரும் இச்சொல்லுக்கு பின்னால் எதுவும் சும்மா கிடைப்பதில்லை என்பதே நிதர்சன உண்மை. குறிப்பாக தற்போது நடைபெறும் ஆடி மாதத்தில்
ஒரு பொருள் வாங்கினால் ஒரு பொருள் இலவசம் என்று தொடங்கி வாங்கும் பொருளுக்கு தொடர்பில்லாத பல்வேறு பொருட்கள் இலவசமாக இணைத்து தருகின்றனர். வாங்கும் பொருளுக்கு தொடர்பில்லாத பல்வேறு பொருட்கள் இலவசமாக இணைத்து தருகின்றனர். ஆனால் இலவசத்திற்காக விலையில் மூலத்தொகையில் அடங்கிவிடும் என்பது பலரும் அறிந்த ரகசியம். ஆனால் இலவசத்திற்கான விலையில் மூலத்தொகையும் அடங்கிவிடும் என்பது பலரும் அறிந்த ரகசியம். இலவசம் என்ற சொல்லே தவறு என்பது என் கருத்து. காரணம், யார் தருவது யார் பெறுவது? நம் நாட்டில் இலவசம் என்ற சொல்லே தவறு என்பது என் கருத்து. காரணம், யார் தருவது யார் பெறுவது? ஓர் அரசை மக்கள் தீர்மானிக்கிறார்கள், செல்வ வளங்களை மக்கள் பெருக்குகிறார்கள். ஆக அரசே பொருட்களை தராதீர்கள், நல்ல திட்டங்களை தாருங்கள். அது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இலவசமாக சொத்தை கொடுப்பதற்கு ஒரு கவிஞன் அழகாக கூறினான். உங்கள் குழந்தைகளை ஊனமாக இல்லாவிட்டால் இலவசமாக சொத்தை கொடுத்து அவர்களை ஊனமாக்காதீர்கள். உங்கள் குழந்தைகள் ஊனமாக இல்லாவிட்டால் இலவசமாக சொத்தை கொடுத்து அவர்களை ஊனமாக்காதீர்கள். மாறாக கல்வியையும் நல்ல பண்பையும் வளர்த்து மிகச்சிறந்த மனிதராக்குங்கள் என்று. அதேதான் தெய்வத்திடம் இலவசம் கேட்காதீர்கள் என்று, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வான் புகழ் கொண்ட வள்ளுவன் கூறினான். அதேதான் தெய்வத்திடமும் இலவசம் கேட்காதீர்கள் என்று, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வான் புகழ் கொண்ட வள்ளுவன் கூறினான். அதுபோல் குழந்தைகளும் இலவசத்தை எதிர்பார்க்க கூடாது என்று வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று பட்டுக்கோட்டையார் அவரின் பாடல் வரிகளில் எழுதியுள்ளார். மேலும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அரசிடம் மக்கள் இலவசத்தை எதிர்பார்க்க கூடாது என்பதற்கு நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்று பாடல் மூலம் தெரிவித்தார். உழைப்பின் சான்றுக்கு ஒன்றாய் தாவரத்தை சொல்லலாம். காற்றில் இருந்து கரி வலையை அதாவது கார்பன் டை ஆக்சைடை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ளும் தாவரம் அதற்கு பதிலாக உயிர் வளியை அதாவது ஆக்சிஜனை கொடுக்கின்றன. இதைத்தான் ஒளி சேர்க்கை என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆகவே மனிதர்களே, ஓருயிர் கொண்ட தாவரமும் இலவசமாக எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பது ஒளி சேர்க்கையின் மூலம் நமக்கு அறியும் பாடல். ஆகவே உழைக்காமல் இலவசமாய் பெறும் எந்த பொருளுக்கும் அதைவிட அதிகமான விலையை கொடுத்தே தீர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. முடிவுரையாக, இலவச திட்டங்களை அதிக அளவில் என்றும் நன்மை பயப்பதற்கில்லை. இலவச திட்டங்கள் அதிக அளவில் என்றும் நன்மை பயப்பதே இல்லை. நாட்டின் தற்காலிக சூழ்நிலை மட்டுமே கணக்கில் கொண்டு இலவசங்கள் கொடுப்பதை விட எதிர்கால தலைமுறைகளை எண்ணி பார்த்து முடிவு செய்ததே சால சிறந்ததாகும். மேலும் இலவச திட்டங்கள் வளர்ந்து வரும் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சி நிலையை கருத்தில் கொண்டு அவை தேவையற்றவை என்றும் அவற்றால் தீமையை விளையும் என்று வாய்ப்பு அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது நண்பர் திரு சேகர் அவர்கள் இலவசத்தால் தீமை என்ற கருத்தை பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து அவர்களுக்கு தெரிந்ததை தெளிவுபடுத்தினார். நமது தற்பொழுது நன்மை என்ற தளத்தில் நான் பேசுகிறேன். இலவசம் என்பது பெரும் பணக்காரர்களுக்கு தேவையானால் தேவையில்லாமல் இருக்கலாம்.
இன்று பெரும்பாலோர் மிக ஏழ்மையான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுடைய ஏழ்மைக்காக எந்த ஏழ்மையிலிருந்து அவர்களை விடுபட வேண்டும் என்றால் பல காரியங்களை இலவசங்கள் கொடுத்துத்தான் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அரசாங்கம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் இது இலவசமாக தருகிறோம் என்று சொல்லி மக்களை ஊக்கப்படுத்தி இலவசங்களை தந்து கொண்டீர்கள். இலவசத்தால் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார்கள். பெரும் பணக்காரர்களாக ஒரு காலத்தில் ஒரு சில வீடுகள் மட்டுமே தொலைக்காட்சி பெட்டியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பலர் அந்த வீடுகளில் தான் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இலவச தொலைக்காட்சி என்று பெட்டி ஒன்று கொடுத்தார்கள். அதன் பிறகு அனைவரும் அவர்கள் வீட்டிலேயே இருந்து உலக செய்தியிலும் நாட்டு நடப்புகளிலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அடுத்த கட்டமாக பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கணினியை வழங்கினார்கள். பெரும்பாலும் பணக்காரர்கள் மட்டும்தான் லேப்டாப் என்பதை பயன்படுத்த முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது. அதை பள்ளி மாணவர்களுக்கு அதை கொடுத்து தன்னுடைய கல்வி அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக அரசாங்கம் அந்த அனைவருக்கும் தரவில்லை. பள்ளி மாணவர், அதாவது அரசாங்கத்தில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு தான் கொடுத்தார்கள். அனைத்து பள்ளிகளுக்கோ எதுக்கோ அவர்கள் கொடுக்கவில்லை. யாருக்கு தேவைப்படும் என்று அறிந்து பள்ளி மாணவர்கள் கொடுத்தார்கள். பல மாணவர்கள் பல நீண்ட தொலைவிலிருந்து வர வேண்டிய சூழ்நிலை, பேருந்தில் பயணிக்க முடியாது. அவர்களுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுத்தார்கள். பெரும்பாலோர் மாணவர்கள் பள்ளி பேருந்தில் வருவதற்கு கூட சில மாணவர்களுக்கு வறுமையில் இருந்தார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடம் வருவதற்கு அத்தியாவசியமான பொருள் அப்படி என்று தெரிந்தும் அரசாங்கம் ஒவ்வொன்றும் மக்களுக்கு தேவை என்றதை பல குழுக்கள் வைத்து பார்த்துத்தான் இந்த இலவசங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வெள்ளம் வரும்பொழுது பல கோடி ரூபாய் நஷ்டத்தாகிறார்கள். இருந்தாலும் அரசாங்கம் ஒரு ஊக்கத்தொகையாக மக்களுக்கு அந்த பணத்தை தருகிறார். அதனால் எவ்வளோ பெரிய மக்கள் அதனால் அனுபவம் தான் நல்லா பயன்படுறதை தவிர அதனால் எந்த தீமையும் மக்களுக்கு ஏற்படுவதில்லை. அதே மாதிரி அரசாங்கம் மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க. எல்லா மருத்துவமனைகளும் அரசாங்க மருத்துவம் எல்லாமே இலவசம்தான் கொடுக்குறாங்க. இதில் அந்த ஒவ்வொரு அரசாங்க மருத்துவமனையிலும் போய் பார்த்தீங்கன்னா மருந்து, மருத்துவ பரிசோதனை அனைத்துமே இலவசம். இது ஒரு மிக 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 அத்தியாவசியமான ஒரு இது. அந்த இலவசம் அந்த மருத்துவமனை இல்லை என்றால் பாமர மக்கள் இன்றைய சூழ்நிலையில் மருத்துவம் பார்க்காமல் பல உயிரிழக்க தான் நேரிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பல மருத்துவம் இப்போ தற்சமே மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, சமீபத்தில் மத்திய அரசாங்கம் கிட்டியில் 60 வயதுக்கு மேலே வறுமையில் இருக்கிறவர்கள் வறுமையில் இல்லை, அனைத்து முதியவர்களுக்கும் இலவசம். ஏன்னா என்ற மருத்துவம் என்பது ஒவ்வொருத்தரும் குடும்ப சூழ்நிலை பணக்காரர்கள் இருந்தாலும் அவஸ்தப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் மருத்துவமனை போயாச்சுன்னா எந்த சொத்தை விற்கிறது என்ன ஏது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுல அனைத்து தர மக்களுக்கும் வயது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அனைவருக்குமே ஒரு மத்திய அரசாங்கம் சார்பில் ஒரு இலவச மருத்துவமனை, அந்த இலவச மருத்துவமனை இருக்கிறதுனால தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத கூடுதலாம் ப்ளஸ்ஸு தன்னுடைய வருமானம் என்ன ஆகுது, நம்ம கூட இருக்கிறவங்க என்ன சிந்திப்பாங்க, எங்கேருந்து போய் கேட்பீங்க, யார்கிட்ட கடன் வாங்குறது என்ற சூழ்நிலையெல்லாம் இன்று இல்லாமல் சிலர் இன்சூரன்ஸ் செஞ்சுருப்பாங்க, இன்சூரன்ஸ் சிலர் பெரும்பாலும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு இந்த இலவசம் என்றதை கொச்சைப்படுத்தாமல் அதனால் பல நன்மைகள் முதியவர்கள் 60 வயதுக்கு வேண்டிய முதியவர்கள் அனைவருக்குமே இலவசம் அப்படி என்று இது பண்ணுறாங்க. அதில் உடல் பரிசோதனை அதுவும் ஏறக்குறைய இலவசமாக எல்லா அரசாங்க மருத்துவமனையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இலவசம் என்பது எந்த காலத்திலும் எந்த தீமையும் இல்லை, அதை பயன்படுத்துவர்களுக்கு நன்மைதான் என்று சொல்லி என்னுடைய உரையை மறுத்துக் கொள்கிறேன். இலவசம் நன்மை பயக்கும் என்பதை குறித்து நமது துணை நிறுவனர் மூர்த்தி சார் அவர்கள் மிகவும் அருமையாக பல கருத்துக்களை எடுத்துள்ளார். அதாவது வறுமை நிலையர்களுக்கு அவசியம் தேவை, எல்லோருக்கும் தொலைக்காட்சி பெட்டி கிடைப்பதால் மருத்துவ பயன் கிடைப்பதெல்லாம் கூறுகின்றார். இவற்றையெல்லாம் தேவை என்பதற்காக அதாவது இலவசத்தால் நன்மை என்று கூறுகின்றார். இப்பொழுது இலவசத்தால் தீமை என்பது குறித்து திரு வைஜெயந்த் அவர்கள் தன்னுடைய உரையை மறுப்புரையை கூறுவார். பட்டிமன்றத்தின் நடுவர் நீதிபதி ஐயா அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, மற்ற அனைவருக்கும்
எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எதிரில் அணியே பேசிய திரு மூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஏழைகளுக்காக வேண்டி இலவசமாக டிவி கொடுத்திருக்கிறார்கள், லேப்டாப் கொடுக்கிறார்கள், அப்புறம் மருத்துவம் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு அதற்காக தான் கொடுக்கிறார்களா என்றால், உண்மையிலேயே அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் ஏழைகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும், பணக்காரர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடாது, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வசதி இருக்குது, அவங்க வாங்கிக்கலாமே. இவர் மக்களுடைய வரிப்பணம், அந்த பணம் ஒழுங்காக செலவுப்பட வேண்டும். எங்கள் அணியை சேர்ந்த திரு சேகரையா சொன்ன மாதிரி, அதாவது வலையை கொடுத்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீர்கள். அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். அவர்களுக்கு வாழ வருவதற்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. கல்வியை கற்க முடியாத ஒரு ஏழைகளுக்கு இலவசமாக கொடுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அனைவருக்கும் லேப்டாப், அனைவருக்கும் டிவி, அனைவருக்கும் மிக்சி, அனைவருக்கும் கிரைண்டர், அனைவருக்கும் எத்தனை வீட்டில் அந்த டிவியை ஒழுங்காக பயன்படுத்தினார்கள்? பல பேருடைய வீட்டிலே மாடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. சில பேர் அந்த டிவியை விற்று விட்டார்கள், விலைக்கே விற்று, இலவசமாக வாங்கி விற்று கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றால் ஏழைகளுக்கு கொடுப்பதை நானே அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனால் அனைவருக்கும் கொடுக்கப்படுவது அது தவறு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, ஆணித்தரமான கருத்து என்பதை இங்கே குறிக்கொள்ள விரும்புகிறேன். வைஜெயந்த் அவர்கள் பல கருத்துக்களை ஆணித்தரமாக கூறி மறுத்துள்ளார். குறிப்பாக நமது சேகர் அவர்கள் கூறிய மீன் பிடி கற்றுக் கொடுப்பது என்ற கருத்தை வலியுறுத்தி கூறினார். அது மிகவும் ஏற்கத்தக்கது. தவறாக திரு சுரேஷ் அவர்கள் பல்துறை வித்தகர் தமது சொல்வீச்சை இப்பொழுது காட்டிருக்கின்றார். அந்த வீச்சில் யாராலும் விழப்போகிறார் என்று தெரியவில்லை. தற்பொழுது இலவசத்தால் நன்மை என்று கூறுகின்றார். நாம் அதை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஒரு சிறு விளக்கத்தை கூற விரும்புகிறேன். நடுவர் திரு நீதிபதியா சொல்வீச்சு, வாழ்வீச்சு என்றெல்லாம் சொல்லிவிட்டார். இப்பொழுது நான் எதை வீசுவதற்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு எதிரணியில் உள்ள நண்பர் சேகர் கூட நான் கட்டுக்கட்டாக பேப்பர்களை கொண்டு வரவில்லை. மனதில் பட்டத்தை மட்டுமே எடுத்து கூற விரும்புகிறேன். எங்கு சென்றாலும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இதே தலைப்பை நீங்கள் என்னை எதிரணியில் உட்கார வைத்தாலும் எனக்கு மனதில் பட்டதை அதை தந்தாமல் மாற்றி வந்தது. அது என்னுடைய பழக்கம். மற்றபடி சொல் வித்தியெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், அதற்கு நான் தயாராக வரவில்லை. இலவசம் என்பது ஒரு மிகப்பெரிய பரந்த ஒரு பொருள் ஒன்று. அதிலே சில பேர் தவறாக புரிந்து கொள்வதனால் தான் அதை தீமை என்று கருதுகிறார்கள், தீமை என்று விலக்கிட முற்படுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இலவசத்தை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று அரசாங்கம் செய்யக்கூடிய இலவசங்கள், இன்னொன்று தனியார் தன் வியாபாரத்தின் முன்னேற்றத்திற்காக லாபத்திற்காக தரக்கூடிய இலவசங்கள். அதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது விவாதத்துக்கு தேவையில்லை. அரசாங்கம் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய இலவசங்கள் என்ன என்பதை மட்டும்தான் நாம் இந்த மேடையில் இந்த சந்தர்ப்பத்தில் விவாதிக்க வேண்டும். அரசாங்கம் ஏன் இலவசம் கொடுக்கின்றது, என்ன காரணத்துக்காக கொடுக்கிறது என்றால் அடிப்படை காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நடுத்தர வர்க்கமோ உயர்ந்த வர்க்கமோ அவருடைய பார்வையிலிருந்து பார்த்தால் அது தீமை என்று சொல்வதற்கு மனதே வராது. ஏன்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்களை பார்த்தால் நீங்களே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் நீங்களே கையிலேருந்து எடுத்து கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் தான், அந்த மாதிரி நிலைமையில் தான் வர்றாங்க குழந்தைங்க. கிழிந்த ஆடைகள் போட்டுக்கொண்டு சரிவர குளிக்காமல் கொள்ளாமல் பார்க்கும்போதே நமக்கு தோணும், ஏப்பா உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்குது. அந்த மாதிரி பின்தங்கிய மக்கள் இந்திய ஜனத்தொகை மிக அதிகம். இதை இலவசத்தை விரும்பாதவர்கள், வேண்டாதவர்கள் வந்து சதவீதம் மிக குறைவு. ஒரு கோயிலுக்கு செல்கிறோம், பிரசாதம் கொடுக்கிறார்கள், அங்கே சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் மட்டும் வாங்குகிறார்கள். நானும் வாங்குவேன், எதிரில் உள்ளவங்களும் வாங்குவார்கள். அது வேறுபாடே கிடையாது. அதுபோல தான் அரசாங்கம் ஆமாம், அரசாங்க கூட்டுறவு இதெல்லாம் அவர்களுக்கு சில வரைமுறைகள் உண்டு. ஒரு சொல்வது வருமான வரம்பு என்று உண்டு. குடும்பத்தினுடைய வருமான வரம்பின் அடிப்படையில் தான் எல்லா உதவிகளும் இலவச உதவிகளும் வழங்கப்படுகிறது. கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல் திரு மூர்த்தியா சொல்லுவோம், லேப்டாப் எல்லா தனியார் பள்ளியில் கொடுப்பதில்லை, மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கொடுப்பதில்லை,
அரசாங்க பள்ளியில் பள்ளும் பின்தங்கிய மாணவர்கள் மட்டும்தான் கொடுக்கிறார்கள். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்னொன்று நான் கூற விரும்புவது என்னவென்றால், எனக்கு மீன் தராதிகள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க என்று சொல்கிறார்கள். கேட்பதற்கு இனிமையாக தான் இருக்கிறது. அந்த கல்வி என்பதை கற்றுக் கொடுத்தால் தான் நம்ம வெளியே சென்று மீன் பிடிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு தான் அவர் வெளியில் இருந்து பொருளாதார அந்த சமூக குளத்தில் உள்ள மீன்களை அவர் பிடிக்க இயலும். அந்த கல்வியை இலவசமாக கொடுத்தால்தான் அவர் செயல்பட முடியும். அதில் தவறில்லையே. இது அரசாங்கத்தின் கடமை. அதனை இலவசம் என்று சில அடிப்படை வசதிகளை செய்து வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை இலவசமாக செய்கிறதுனா அதனால் இலவசம் என்று கருதுகிறோம். அரசாங்கத்தினுடைய கடமையை தான் செய்கிறது. இலவசங்களுக்கு குடிமக்களின் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிரிவினரின் அடிப்படை தேவைகளான உணவு, மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை உறுதி செய்வது அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும். விளிம்பு நிலை பிரிவினருக்கு உதவுதல். விளிம்பு நிலை பிரிவினர் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அதை நாம் வாழ்க்கையில் எத்தனை சந்தர்ப்பங்களை அந்த பிரிவினர்கள் சந்தித்திருப்போம் என்று கணக்கிட்டு கொண்ட வெறுத்தான். அவர்களின் கவலைகளை தீர்ப்பதற்கு இலவசங்கள் அறிவிக்கப்படுகின்றன. பொருளாதாரத்தின் மறுமலர்ச்சி. இலவசங்கள் சில நேரங்களில் நுகர்வு அதிகரிக்க மற்றும் இறுதியில் பொருளாதாரத்தை புத்துயிர் பெற உதவுகிறது. வருமான இடைவெளியை குறைத்தல். வருமானம் அதிகம் உள்ளவருக்கும் வருமானம் குறைவாக உள்ளவருக்கும் உள்ள இடைவெளியை இலவசங்களும் குறைக்கிறது. ஏனென்றால் அவர் குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறார்கள் என்றால் இவருடைய குழந்தைகளை பள்ளியில் படிக்க வேண்டும். அதற்கு இலவசம் உதவுகிறது. அந்த குழந்தை வாழ்க்கையில் மேம்படுவதற்கு இலவசம் உதவுகிறது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த விளிம்பு நிலை பொருளாதாரத்தை பின்தங்கியவர்களை கருத்தில் கொண்டுதான் இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துகிறது. மாற்றுக் கருத்துக்கள் இருக்கலாம். இலவசங்கள் என்பது நாம் சொன்னது போல அரசாங்கத்தின் இலவசங்கள் என்பது போல, அதுபோல் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் இலவச வாக்குறுதிகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வைஜெய தேவார சொல்கிற ஓட்டுக்காயிரம் அதெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்காக என்ன இலவசங்கள் கொண்டு வரப்படுகின்றன? நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது ஒரு 100% ஒரு திட்டத்தினால் 100% அந்த குறிப்பிட்ட பிரிவில் சென்றடையும் என்று யாராலும் உறுதி கொள்ள முடியும். அரசு பணியில் உள்ள ஐயா அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை தெரிவித்தால் அதுபோலதான் சில பிரிவினருக்கும் சென்று விடுகிறது. அது தவிர்க்க இயலாது. இடையில் நிறைய குறுக்கீடுகள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் இலவச தாழ்த்தப்பட்ட பொருளாதாரத்தை பின்தங்கிய மாணவர் மட்டும் தான் கிடைக்கிறதா, கொஞ்சம் வசதியாளர்கள் கிடைக்கிறதே, அவரையே வாங்கிக்கொள்ள கூடாது என்று வைத்தியர் கேட்டார்கள். ஐயா சொன்னது போல் வாய்க்காலுக்கு பாய்ச்சி தண்ணீர் சில சமயம் செல்லுக்கு பாய்ச்சி புல்லுக்கு போவது போல் சில சமயம் சென்று விடுகிறது. மிகப்பெரிய அரசாங்கத்தின் திட்டம் என்பது பரந்த மக்களை மனதில் அடிப்படையாக உருவாக்கப்பட்ட திட்டம். அது சில சமயங்களில் சில கண்டிஷன்களை சில தகுதி மீறல்களை சந்தித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதுக்காக மொத்த திட்டத்தை நிறுத்திவிட முடியாது. அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முற்போக்கான வரி விதிப்பு போன்ற முறைகளைப் போலவே பணக்காரர்களுக்கு கிடைக்கிற வருமான இடையை குறைக்க உதவுகிறது. இன்னொன்று கணக்கில் எடுத்துக்கொள்வது முதியோர் பென்ஷன். தாய் தந்தை 60 வயது ஆனவர்களுக்கு முதியோர் பென்ஷன் தொகை சராசரியாக 1000 ரூபாய். ரேஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்று சொல்வார்கள். மந்த்லி குறைந்தபட்சம் மாதம் 500 ரூபாய் குறைந்தபட்சம். இலவச மின்சாரம் 250 யூனிட், அது இலவசம். மருத்துவ வசதி இலவசம். இதெல்லாம் ஜனங்களுக்கு இலவசம். ஒரு செலவு அரசு ஒரு குடும்பத்துக்கு மாதம் 2500 ரூபாய் குறைந்தபட்சம் செலவு செய்கிறது. பொருளாதார நிபுணர்கள் இதுதான் ஏழை வளரும் நாடுகளுக்கு சரியான பொருளாதார திட்டம் என்று தெரிவிக்கிறார்கள். வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்றதே இந்த முறைகளை விளக்கியதால் தான் பாராட்டி உலக அளவில் அவருக்கு விருது கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருக்கு பாரத விருதும் கொடுக்கப்பட்டது. காரணம், இத்தகைய முறைகளை விளக்கி இத்தகைய திட்டங்கள் சரியான மக்களை 90% சென்றடைகிறது. 10% வேறு மற்றவர்கள் சென்றடைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் சரியானவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு சென்று செய்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை விளக்கியுள்ளார். அதை பாராட்டி தான் அவருக்கு உலக அளவில் நோபல் பரிசு கிடைத்தது. இந்திய அளவில் மிக உயர்ந்த விருதான பாரத அவருக்கு கிடைத்தது. ஆனால் இலவசங்கள் தீமை என்று சொல்பவர்கள் பொருளாதாரத்தின் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களையும் விளிம்புநிலையில் உள்ளவர்களையும் இன்னொரு முறை இதுவரை சந்திக்காமல் தான் இன்னொரு முறை சந்தியுங்கள். அவருடைய நிலைகளை பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்களை கருத்தில் மாற்றிக்கொள்வீர்கள். அதனால் இலவசத்தால் பின்தங்கிய மக்களுக்கு, பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களுக்கு அதிக சதவீதம் மதிப்புள்ள இந்திய பொருளாதாரத்தில் அதிக சதவீத மதிப்புள்ள மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு நன்மையே 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 என்று கூறியதை உரையை முடித்துக் கொள்கிறேன்.
இதுவரை நமது சுரேஷ் அவர்கள் மிகவும் அருமையான கருத்துக்களை கூறி இலவசத்தால் நன்மை என்று கூறியுள்ளார். இந்த நன்மை என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டியுள்ளது. நமது தமிழுடைய வரலாற்று நிகழ்வுகள் அறிந்து கொள்வதற்கு நமது சங்க இலக்கிய பாடல்கள் தான் முக்கியம். இந்த சங்க இலக்கிய பாடல்கள்லாம் சும்மா வந்து விடவில்லை. அன்று இருந்த மன்னர்களை அவரவர்கள் போற்றி பாட அவர்கள் இலவசமாக கொடுத்தது தான் அவர்களுக்கு பரிசு. பெருஞ்சித்தனார் பெரும்புலவர் குமணவள்ளலை பார்க்க செல்கின்றார். அப்பொழுது அவர் வீட்டில் சமைப்பதுக்கு ஒன்றுமே இல்லை. குப்பைக்கீரையை உப்பு இல்லாமல் சமைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வறுமை அவர் வீட்டில். அதை விட்டு சென்றால் இவருடைய உடல்நிலையை பார்த்து அந்த குமணவள்ளல் இதெல்லாம் உடல் தேர்ச்சி அனுப்பலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் இருக்கிறார். இவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் காஞ்சி கிடக்குறாங்க, நம்ம வந்து சோகமாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு, நீ ஏதாவது கொடுக்கறத வந்து யானையில் பொறுப்பாக கூடப்பா, என் மக்களுக்கெல்லாம் கொடுக்க அப்படின்றார். அந்த அளவுக்கு வந்து இலவசத்தை அந்த காலத்தில் அரசர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று இந்த புராணத்து பாடல்கள் மற்ற சங்க பாடல்கள்லாம் கிடைத்துள்ளன. பெரும்பாலான பாடல்கள் இந்த அதை சிறுபாணர் படை பெருமானர் படையெல்லாம் அவர்கள் பரிசு செல்வதற்காக மன்னரை பாடி பரிசு பெறுவதற்காக செல்வது. ஔவையார் அதே போன்று ஒரு அதிகமான இருந்து இலவசமாகத்தான் தன்னுடைய உடமையெல்லாம் செய்திருக்கிறார். ஒரு நாள் அன்று திருநாள் பல நாள் பலருடைய பன்மலை போன்ற தலைநாள் போன்ற திருவிழா பாடல் என்று ஒரு கருத்தை கூறார். அந்த முதல் நாள் மாதிரியே இருப்பானாம். சில பேர் சொல்லுவாங்க, முதல் நாள் வாழலை, ரெண்டாவது நாள் தையலை, மூணாவது வாடலை, அப்புறம் போடலை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் அது மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு இலவசம் கொடுத்தாலும் தமிழை பாதுகாத்து அந்த காலத்தில் இருக்கிறாங்க. அதனால் தமிழ் இலக்கியம் எடுத்திருக்கிறது. இது ஒரு நன்மை. இது வந்து எதுக்குன்னா தகுதியானவர்கள் இந்த புலவரில் பாடினாதான், இப்போ ஊக்குவிச்சாதான் இந்த இலக்கியம் கிடைக்கும் நமக்கு. அவன் வறுமையில் இருந்தால் இலக்கியம் கிடைக்காது சார். அதனால தான் தமிழ் இலக்கியம் எல்லாமே ஏறக்குறைய தான் இப்படி தான் இருந்திருக்குது. அதனால தான் தமிழ் இலக்கியம் கிடைச்சிருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த நன்மை குறித்து பார்க்கும்பொழுது இந்த டிவி இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஓரளவு ஏற்றக்கூடியதான். மனிதருக்கு உழைப்பு தான் முக்கியம். உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல்கிறோம். அதாவது உழைக்கணும். உழைக்காமல் கிடையாது. உழைக்கிறதுக்கு என்ன வழி? தொழிற்சாலையை உண்டாக்கலாம். ஆங்காங்கே தொழிற்சாலை அதே மாதிரி எந்த அளவுக்கு இருந்தாலும் உண்டாக்கி மக்களுக்கு எல்லாத்தையும் வேலை கொடுக்கலாம். விலைவாசியை எவ்வளோ குறைக்கணும் குறைச்சிக்கலாம். அப்போ என்னாச்சுன்னா நீங்கள் சொன்னமாக அடித்தட்டு மக்கள், இந்த விளிம்பின மக்கள் எல்லாம் மாறிடுவாங்க. பாவேந்தர் பாடின மாதிரி உடப்பராக இருக்கும் உடப்பறங்க ஏழையப்ப உயரப்பறைகள் எல்லப்பா உப்பப்பா ஆகிடுவார். எல்லாம் ஈக்குவல் ஆகிடுவான். அதாவது பணக்காரனை ஏழை ஆகிறது இல்லை, ஏழையை வந்து பணக்காரன் ஆகிறது. இதுதான் அந்த பொருளாதார தத்துவம். அப்படி தான் இருக்கணும். அந்த நிலைமையை உருவாக்குனா நல்லாயிருக்கும். அதுதான் அந்த விசிராந்தி ஒரு பாட்டு இருக்குது. இந்த யானையாவது போய் ஒரு மான் நேரத்து நெல்லை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னா போட்டு மிதிச்சு எல்லாம் போய் ஒரு போகும். ஆனால் அதையே சேமித்து வச்சுருந்தா கவலை முடிஞ்சா பல நாளைக்கு ஆகும். அது மாதிரி இந்த மக்கள்கிட்ட வரி பணத்தை நல்ல முறையில் செயல்படும். அது வரியே போடுறதை விட வரியை உருவாக்க என்ன வழி இல்லை. வருமானத்தை விட்டு என்ன பார்க்கணும் அரசு. வரியில் உருவாக்குறது கிடையாது. வரிங்கிறது ஒரு கொஞ்சமாக தான் இருக்கணும். வருமானம், எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டு, ப்ரொடக்ஷன், அந்த வகையில் உருவாக்கி நாட்டு வருமானத்தை உருவாக்கி அதன் மூலம் கொடுக்கணும். அது இலவசம். சொன்ன மாதிரி நன்மையை கொடுத்தா கூட இலவசம் வந்து மக்களுடைய அதாவது ஏழ்மையை வளர்ப்பது மட்டுமல்ல, உழைக்காத ஒரு சோம்பேறித்தனம் கொடுக்கும். இந்த சோம்பேறித்தனம் தான் உழைப்பது கிடைக்குது. இன்றைக்கி போகணும், இன்றைக்கி வேலை செய்யணும், இன்றைக்கி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படணும். வீட்டில் உட்காந்துக்கூடாது அப்படிங்கிற உணர்வு. அந்த உணர்வு எப்படி உழைக்கணும். உழைக்கிறதுனாலே வேலையை உருவாக்கணும். எல்லா வேலையும் என்னென்ன வேலை இருக்கோ சிந்திச்சு பாருங்கள். அதை உட்காந்து அதை ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு பாருங்கள். என்ன வேலை கொடுக்குறான்னு பாருங்கள். இப்போ இண்டஸ்ட்ரி கொடுக்கலாம், ப்ரொடக்ஷன் என்ன கொடுக்கலாம். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். மொழிய பள்ளி மாணவர் எல்லாத்துக்கும் கொடுக்குற அவசியமே இல்லை. அதுலேயும் பார்க்கணும்ல. இன்கம் டேக்ஸ் சென்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்கம் டேக்ஸ் பிள்ளைக்கு கொடுக்கணும். அவனுக்கு அவன் டிவி வச்சுருக்கான் வீட்டில், அவன் லேப்டாப் வாங்கி கொடுப்பான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது நல்ல முறையில் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் நிறைய செலவுகளை குறைக்கலாம்.
நிறைய செலவு. இப்போ வந்து 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை 20 ரூபாய்க்கு கொண்டாந்தோம்னாக்க பண்ண முடியும். ஏன் முடியாது? இப்போ நெல் வந்து கிராமத்தில் போயிட்டீங்கன்னா உண்மையிலே விளைச்சி வச்சுன்னா விவசாயிக்கு இழப்பாக இருந்தால் கூட நெல்லுடைய ப்ரொடக்ஷன் பற்றி ஒரு மூட்டை நெல் 200 300 தான் விற்கும். அதை வந்து இப்போ 1000 ரூபா வைக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த விலையில் எல்லாத்தையும் ஏற்றிடுறாங்க. விலையை ஏற்றி அது ஏறி போகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இது வருது எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் ஏறுது. எதுக்கு ஏற்றுறதுல பிரயோஜனமே கிடையாது. அது ஏற்றாம மக்களுக்கு என்ன பண்ண முடியும்? மக்களை உழைக்க வைங்க. சோம்பேறி கூடாது. யார் சோம்பேறி இருக்கா? உழைக்க முடியாத வயசானவங்க தான். உழைக்கிறவங்கலாம் வேண்டியதில்லை. உழைக்க முடியாத வயசானவங்க, நுண்டி நூன் முழம் முடியாதவங்க, கண்காய் தெரியாதவங்க, இது உள்ளவங்களுக்கு தான் இலவசம் கொடுக்கும். அவங்களும் என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கும். சட்டத்தில் இருக்குது, பெங்கல்ஸ் ஆக்டில் ஒன்று இருக்குது. யாருக்கு என்னென்ன இருக்குது தெரியும். அதுக்கு ஒரு இது இருக்குது. அங்கேயே பிடிச்சி போட்டு வச்சு விடக்கூடாது, வெளியே விடாது. இப்போ நான் வந்து இப்போ சென்னையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஏழையாக இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் பிச்சை ஐயாமா. நீங்கள் போக முடியாது. எல்லாமே கிடைத்த சொல்லப்போ நான் சென்னையை பொறுத்தவரை இப்போ ட்ரெயின் பஸ் எல்லாம் நிறைய குறைஞ்சிச்சு. நிறைய பார்க்கவே முடியல. நானே ஒரு தடவை போய் ஐயா இலவச சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கிட்டு தரேன், ஒருத்த கூட கிடையாது. கடையில் போய் எனக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணுமா, அவங்களுக்கு விற்றுக்கிட்டு வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துற பிரயோஜனம். இப்போ தேடி பிடிச்சவரெலாம் கொடுத்து அதுக்கு விட்டாத. எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. சரி 4 பேருக்கு சாப்பாடு எடுத்து போய் சுத்தரங்க ஆள் கிடைக்கல எனக்கு கொடுக்கறதுக்கு. இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அந்த அளவுக்கு குறைஞ்சி சந்தோஷம், நான் மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் வந்து இலவசங்கள் கொடுப்பது நன்மையே ஆயினும் அதனால் சமுதாயத்திற்கு அது வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இலவசங்கள் கொடுப்பதை குறைப்பது முக்கியம். அதனால் இலவசங்கள் எதற்கு தேவையோ அதற்கு கொடுக்க வேண்டும். இருதரப்பிற்கும் ஏற்ற வகையில் செய்வணும். இலவச தேவையும் இருக்குது, இலவச தீமைன்னு சொல்ல முடியாது. இலவச நன்மையும் இருக்குது, இலவச தீமையும் இருக்குது. அதனால் மொத்தமாக 2 சொல்ல முடியாது. ஆக இது 2 தரப்புக்குமே இதில் வந்து ஒரு வாய்ப்பு உள்ளது என்று கூறி என்னுடைய தீர்ப்புரையை கூறுகிறேன். வணக்கம். பட்டிமன்றம் தொடங்கியது திரு சேகர் அவர்கள், திரு வைஜெயந்த் அவர்களும் தீமை என்ற தலைப்பில் பேசினார்கள். திரு மூர்த்தி, திரு சுரேஷ் அவர்களும் நன்மை என்ற தலைப்பில் விவாதப்பட்டது. நீதிபதி அவர்கள் இந்த 2 பக்கமும் உள்ள குறை நிறைகளை தெளிவுபடுத்தி இரண்டுமே சீர்தூக்கி பார்க்கும் பொழுது 2லும் ஒரே விதமான கருத்துக்கள் வர வேண்டிய இருப்பதால் நான் 2 பக்கமும் சார்பாக நிலைநடுவாக கூறிக்கொள்கிறேன் என்று தன்னுடைய கருத்தை கூறி முடித்துக் கொண்டோம். இதுவரை வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.